வணக்கம். நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறது முகம் பராமரிக்கிற ஒரு முறை தான். நேச்சுரலாக கொஞ்சம் அழகாக வர்ற மாதிரியான இதுதான் நான் சொல்ல போகிறேன். நிறைய விதம் இருக்குது. இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கேரட்டை நார்மலாக பச்சையாகவும் அடித்து ஸ்கின்னில் போடலாம், முகத்துக்கு போடலாம். ஆனால் நான் கேரட்டை அவிச்சு போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கேக்க போட சுகமாக இருக்கும். இப்போ தண்ணித்தன்மையாக இருந்தாலும் ஓகே போட்டு நாங்கள் இதை என்னலாம். ஆனால் அதோட கொஞ்சம் கடலை மாவு வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் ஃபுல்லாக கவரேஜ் ஆகி நிற்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இதோட விட்டமின் இ ஆயிலும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் முகத்துக்கு விட வேணும். முகம் முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி இதன் இருக்கணும். தண்ணியில் ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்கள் வடிவாக க்ளீன் பண்ணின பிறகு தான் நீங்கள் போட வேணும். இந்த மாதிரி ஒரு தடவை போடைக்குள்ள உங்களுக்கு நிற்காட்டா நீங்கள் ஒரு கொஞ்சம் காஞ்சு முடிய திருப்பியும் ஒரு கப் போட்டிங்கன்னா நல்லா. கண்ணின் இந்த விளிம்பு பக்கம் எல்லாத்துக்கும் போடலாம். இப்போ ஆயில் சேர்ந்தபடியாக வறண்ட தன்மை ஒன்று இருக்காது. அப்போ இந்த கண் கிட்டவும் போட முடியும். நல்ல ஒரு ஆரஞ்சு தன்மையாக நல்லா இருக்கும் ஸ்கின்னுக்கு. கேரட் சரியான நல்லது. அதை சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றது குறைவு தானே. அப்போ முகத்தில் நாங்கள் இப்படி அப்ளை பண்ணுவோம். ஆனால் சாப்பிட்டா தான் நிறைய இப்போ இதண்டா நாங்கள் அடிக்கடி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் சாப்பிட்டோம்னா எங்களோட ஸ்கின்னோடைய சேர்ந்து அது நிறைய புதுப்பொலி ஒன்று தரும். அதால் ஆரஞ்சு கேரட்டுகள் சாப்பிட்றது நிறையவே கூட செய்யுங்க. இப்போ ஆயில் போட்டிருக்கு தானேண்டு ஆயில் ஸ்கின்கார யோசிக்க தேவையில்லை. ஒரு பேக்கோட சேர்ந்து நாங்கள் போடுறபடியாக அது ரிமூவ் ஆகிடும். அது அந்த ஃபுல் இதாக கொண்டு வராது. அப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி என்னத்தையும் தொடர்ந்து செய்தீங்களா தான் உடம்புக்கோ முகத்துக்கோ நல்லா. ஓகே, அதோட மிஞ்சினதை கைகளுக்கு அப்படியே போட்டு விடுவோம். நாங்கள் கை தான் மெயினாக அப்படியே கைக்கும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா. எங்களுக்கு நிறைய வேலை செய்தாரது கை. அப்போ நாங்கள் வேற கவனிக்க விடும்படிவா. எல்லாருக்கும் பழுதாக இருக்கிற கை தான். சட்டிவான கலவுற இதென்ற எல்லா வேலையிலும் செய்ய பெண்களுக்கு கை வேலைக்கு பழுதாகும். அப்போ நாங்கள் அதால் அவதானமாக பாதுகாத்து கொள்ளணும். ஓகே, அரை மணி தேடத்தால் நான் இதென்று காட்டுறேன். ஓகே, இப்போ நல்லா காஞ்சிட்டுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. கொஞ்சம் சில பேருக்கு டக்கண்ட காஞ்சிடும். ஸ்கின்னின் சூட்டு தன்மையை பொறுத்து சில பேருக்கு டக்கண்ட காஞ்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். காயம் மட்டும் நார்மலாக விட்டிங்கன்னா நல்லா. அதுக்கு பிறகு சிம்பிளாக இதையே கொஞ்சம் மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க, நல்ல ஒரு என்ன இந்த கேரட்டின் இந்த இது ஸ்கின்னோட சேர்ந்து இதாக வந்துடுது. இப்போ கேரட்டின் இது நல்ல ஒரு பளபளப்பாகவும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இதை நாங்கள் இந்த மாதிரி மேல் நோக்கி ஒரு சின்ன ஒரு மசாஜ் கொடுத்தோம்னா இந்த ஸ்கின் கேரட்டில் உள்ள ஆரஞ்சு தன்மையெல்லாம் அந்த ஸ்கின்னோட சேர்ந்து இந்த கண்ணடிக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கவே அது நார்மலாக கலந்து விடும். இந்த சாறு அவ்வளவும் எங்கள் ஸ்கின்னுக்கு சரியான ஒரு நல்லது. அதனால் கேரட்டாக யாரும் அலர்ஜியோ இதுவுமே வராது. பயப்படாமல் இந்த மாதிரி செய்தால் நல்ல ஒரு முகம் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ முகத்துக்கும் களத்துக்குமே சரியான ஒரு வித்தியாசம் நல்லா இருக்கும். ஸ்கின்னுக்கு கேரட் சரியான ஒரு இது ஆரஞ்சு கேரட் அப்படி நிறைய இதுகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தனித்துவம் இருக்குது. அப்போ நாங்கள் அதுகளை எங்கள் ஸ்கின்னுக்கு எந்த முறையில் போடுறோன்றதைப்படி போட்டோம்னா அதுக்குரிய பலன் எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும். தொடர்ந்து என்ன விஷயத்தை நாங்கள் செய்யும்போது தொடர்ந்து செய்தோம்னா தான் நல்லா. அதுக்காக ஒரு நாள் மட்டும் சொல்ல வரையில் 3 நாளைக்கு ஒருக்காவோ 2 நாளைக்கு ஒருக்காவோ அந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வித்தியாசம் இருக்கும். தொடர்ந்து கரண்ட்லேயே செய்ய வேணும் இல்லை, வேறு இதுகளும் இருக்குது. அதுகளும் சொல்லுவேன். இடையில அதை செய்து அந்த மாதிரி மாறி செய்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு புது பொலிவை தரும். ஓகே,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க எப்படி இருந்ததுண்டு. ஓகே, பாய்.